ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் கந்தசஷ்டி விரத நாட்கள். அதோட முதல் நாள் அக்டோபர் 22. அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபம் ஏற்றி வச்சாலே போதும். நினைத்த காரியம் எல்லாமே அப்படியே நடக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வரும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன மாதிரி தீபம் எப்படி ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்ல மிக சிறந்த விரதம் இந்த கந்தசஷ்டி விரதம். மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை காலங்கள்ல 2 சஷ்டி திதிகள் வரும். அதுல ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி தான் கந்த சஷ்டி. இத மகா சஷ்டி அப்படிங்கிற மாதிரியும் அழைப்பாங்க. மாத சஷ்டி அப்ப பக்தர்கள் முருகப்பெருமான வேண்டி விரதம் இருக்கிறது வழக்கமான ஒண்ணு. இருந்தாலும் பெரும்பாலான முருக பக்தர்கள் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய மகா கந்த சஷ்டி அப்ப விரதம் இருந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிப்பாங்களாம். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள் தான் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை பிரதமை திதியில ஆரம்பித்து சப்தமி வரையில் இருக்கக்கூடிய 7 நாட்கள் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம். சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரத்தை தரிசனம் பண்ணதுக்கு பிறகு சப்தமி திதியில நடக்கக்கூடிய முருகப்பெருமானோட திருக்கல்யாணத்தை தரிசித்து விரதத்தை முடிவு பண்ணலாம். சில பேரு சஷ்டி வரைக்கும் மட்டும் விரதம் இருக்கிறது உண்டு. அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதமானது அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரத்தோட நிறைவு பெற போகுது. இந்த 6 நாட்களும் எல்லா விதமான முருகன் கோவில்கள்லையும் வெகு விமர்சையா திருவிழா கோலம் மாதிரி நடக்கும். அதுலயும் இந்த 6 நாட்கள் கொடியேற்றத்தோட நடந்து திருக்கல்யாணம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய உற்சவமாவே நடத்துவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததுதான் இந்த ஒரு கந்த சஷ்டி விரதம். முருகனோட அறுபடை வீடுகள்ல எல்லா கோவில்கள்லயும் முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படுமா. இந்த கந்த சஷ்டி விரதத்தை யார் யாரெல்லாம் கடைபிடிக்கலாம்னா, குழந்தை பாக்கியம் இல்ல, திருமணவரன் கைகூடி அமையல, சரியான வேலை வாய்ப்பு அமையல, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் தாராளமா அவங்க கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம். மகா கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு நிறைய பேரு மிளகு விரதம், இளநீர் விரதம்னு சொல்லி பல விரதங்கள் எடுப்பாங்க. இந்த 6 நாட்களும் கடைபிடிக்கக்கூடிய விரதங்கள்ல முக்கியமானது மிளகு விரதம். தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியும் காரணமாகவும் முருகப்பெருமான் மேல இருக்கக்கூடிய அன்பு காரணமாகவும் இந்த 6 நாட்கள்ல பகல் முழுக்க எந்த விதமான உணவும் எடுத்துக்காம உபவாசம் இருந்து மாலை முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு அவங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த விரத நேரத்துல 6 எண்ணிக்கையில மிளகு தண்ணீர்ல போட்டு அந்த மிளகு தண்ணீரை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க விரதத்தை கடைபிடிப்பாங்களாம். இது எல்லோராலையும் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விதான். அப்படி விரதம் எடுக்க முடியாதவங்க, மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கிட்டு உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களும் எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கெல்லாமே 48 நாட்கள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கும். செப்டம்பர் 10ஆம் தேதி அவங்க விரதத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூரசம்ஹாரம் வரைக்கும் 48 நாட்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களும் அவங்க வழிபாட்டு முறைய ஒரு நாள் செஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. நம்மளால 48 நாட்கள் இருக்க முடியுதோ இல்லையோ, இந்த 6 நாட்கள் ஒரு வரப்பிரசாதம். இந்த 6 நாட்கள்ல நீங்க முருகன் கிட்ட என்ன கோரிக்கை வைத்தாலும் அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் தான் விளக்கு ஏற்றி பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை அக்டோபர் 22ஆம் தேதி கந்தசஷ்டியோட முதல் நாள் உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏற்றி வைக்கணும். ஒருவேளை இந்த பதிவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்க, கந்தசஷ்டியோட முதல் நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாம அக்டோபர் 23ஆம் தேதியில இருந்து கந்தசஷ்டியோட 2வது நாள்ல இருந்து கூட தாராளமா நீங்க அந்த தீபத்தை ஏத்தலாம். இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் ஒரே ஒரு இலை, செம்பருத்தி இலை. முருகப்பெருமான் வழிபாட்டுல இந்த செம்பருத்தி இலைக்கும் செம்பருத்தி பூவுக்கும் தனி முக்கியத்துவம் கொடுப்போம். காரணம் என்னன்னா, முருகப்பெருமானோட வேல் பார்த்திருப்பீங்கல்ல, அதே அளவுக்கு ஒரு வடிவமுடைய ஒரு பொருள் தான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலைய நம்ம நேரா நம்ம கையில வச்சு பார்க்கும்போது முருகனுடைய வேல் வடிவம் மாதிரியே இருக்கும். செம்பருத்தி பூ முருகனோட வழிபாட்டுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பூ. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரிகாரம் தான் இந்த தீபத்தை நீங்க ஏத்த போறதுக்கு முக்கியமான காரணம். எந்த செம்பருத்தி இலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செம்பருத்தி இலைய பறிச்சுட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் சந்தனம். முருகன் ஒரு வாசனை பிரியர். பன்னீர், சந்தனம்,
இது மாதிரி பொருட்கள் எல்லாத்துலயுமே முருகனோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சந்தனத்தை இந்த இலைக்கு நீங்க பொட்டா வச்சு தயார் செஞ்சு வச்சுக்கணும். கந்த சஷ்டியோட முதல் நாள் அக்டோபர் 22ஆம் தேதி காலை நேரத்துல தீபத்தை ஏத்தினாலும் சரி, மாலை நேரத்துல ஏத்தினாலும் சரி, அது உங்க விருப்பம்தான். புதன்கிழமை ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டு மற்ற நேரத்துல தாராளமா இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம். காலை நேரத்துல ஏத்துற மாதிரி இருந்தா வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு, அதாவது எப்பவும் போல விளக்கேத்துற மாதிரி எல்லா தீபங்களையும் ஏத்தி வச்சிடணும். இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் பிரத்யேகமா கந்தசஷ்டி விரதத்துக்காக நீங்க ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கறதால மற்ற விளக்குகள் மற்ற தீபங்களையும் இதையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தீபத்தை நீங்க கந்தசஷ்டியோட 6 நாட்களும் ஏற்றணும். கந்தசஷ்டியோட முதல் நாள் இதை ஆரம்பிக்கிறீங்கன்னா சூரசம்ஹாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம். முதல் நாளோ 2வது நாளோ இந்த தீபத்தை ஏத்த விடாம தவற விட்டுட்டீங்கன்னா அதை பத்தி கவலைப்படாம என்னையில இந்த பதிவை பாக்குறீங்களோ அன்றையில இருந்து நீங்க தாராளமா தீபத்தை ஏத்தி வைக்கலாம். தீபத்தோட பரிகாரம், குறிப்பா இலை மீது தீபத்தை ஏத்த சொல்லக்கூடிய பரிகார வீடியோக்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இலை எந்த திசை பார்த்து இருக்கணும், எரியக்கூடிய தீபம் எந்த திசை பார்த்து இருக்கணுங்கிற கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கான பதில் என்னன்னா, இலை எந்த திசை பார்த்துனாலும் இருக்கலாம். தீபம் அப்படிங்கிறது உங்க வீட்டோட பூஜை அறையில தீபத்தை ஏத்துறதால தினமும் வீட்டோட பூஜை அறையில தீபம் எந்த பக்கம் எரியுதோ அந்த பக்கம் பார்த்து இந்த தீபத்தை ஏத்தி வைக்கணும். இந்த தீபத்தை சாதாரணமா பூஜை அறையில வெறுமனே ஏத்தி வைக்காம முருகனோட திருவுருவ படம், அது போட்டோவோ சிலையோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, முருகனோட போட்டோவுக்கோ சிலைக்கோ முன்னாடிதான் இந்த தீபத்தை ஏத்தி வைக்கணும். அந்த நேரத்துல கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி இது மாதிரி முருகனுக்குரிய பாடல்களை படிக்கிறதும் அந்த பாடல்களை வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கறதும் ரொம்ப விசேஷம். முருகனுக்கு ரொம்ப பிடித்த செம்பருத்தி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல, அது மேல நீங்க ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களோட கோரிக்கை, ஏதாவது ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு அக்டோபர் 22ஆம் தேதி கந்த சஷ்டியோட முதல் நாள் இந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறீங்கன்னா அந்த இலை மீது தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அன்றைக்கு ஒரு கோரிக்கைய நீங்க முருகப்பெருமான் கிட்ட முன்வைக்கலாம். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த அகல் விளக்கத்தை பத்திரப்படுத்திட்டு அந்த இலை இருக்குல்ல, செம்பருத்தி இலை, அதை ஒரு கவர்ல போட்டுக்கிட்டே வாங்க. அடுத்ததா கந்தசஷ்டியோட 2வது நாள் அன்றைக்கு அதே இலையை பயன்படுத்தாம இன்னொரு செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு அதுல தீபத்தை ஏத்தி 2ஆம் நாளுக்கான தீபத்தை ஏற்றிருங்க. இது மாதிரி கந்தசஷ்டிக்கான 6 நாட்கள்லயும் ஒரு நாளும் புதிதா செம்பருத்தி இலையை தயார் செஞ்சு எடுத்துட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து அதுல ஒரே ஒரு தீபம், அது நெய் தீபம் ஏத்தினாலும் சரி, தீப எண்ணெய் ஊத்தினாலும் சரி, கூடுமான அளவுக்கு இந்த தீபத்தை இலை மீது ஏற்றும் போது அகல் விளக்குல தீபம் ஏத்துற மாதிரி பாத்துக்கோங்க. அது தீப எண்ணெயோ நெய்யோ அதை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். விளக்கு மட்டும் அகல் விளக்கா இருக்கிறது விசேஷம். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட எல்லா விதமான கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் கிட்ட முன்வைங்க. கண்டிப்பா கந்த சஷ்டிக்கு பிறகு இந்த 6 தீபத்தையும் ஏத்தி முடிச்சதுக்கு பிறகு 6 இலை இருக்கும். அந்த 6 இலையையும் அப்படியே எடுத்து போய் தண்ணியில விட்டுருங்க. இந்த 6 தீபத்தையும் கந்த சஷ்டி நாள்ல ஒரு நாள் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்கள்லையும் உங்களோட ஒரு கோரிக்கையும் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.